ஓகே, இது வந்து ஓப்போ F31 ப்ரோ ப்ளஸ் 5G. ஓகே, இது வந்து எஃப்ஆர்பி லாக் ரிமூவ் பண்ணுறதுக்காக கஸ்டமர் கொடுத்துருக்காரு. இப்போ மொபைல் வந்து பாஸ்வேர்டில் இருக்குது. நம்ம இந்த மொபைலை வந்து F64 பாக்ஸில் சிபிஓ ட்ரில் பண்ணி எப்படி அன்லாக் பண்ணுறதுங்கிறத இப்போ லைவில் பார்த்துடலாம். இது வந்து நம்ம ப்ரூஃப் இல்லாமல் ஆதார் கார்டு ப்ரூஃபு, கஸ்டமரோட ஃபோன் நம்பரு, அவரோட ஐஎம்இ வெரிஃபிகேஷன் இல்லாமல் இதெல்லாம் எதுவுமே நம்ம செய்யக்கூடாது. இது வந்து கஸ்டமர்கிட்ட பில் இருக்குது, ப்ரூஃப் எல்லாமே இருக்குது, அவர்கிட்ட ஆதார் கார்டும் வாங்கியாச்சு. ஸோ அதனால் இது வந்து நம்ம மொபைல் மாதிரி தான் நம்ம பண்ணலாம். ஸோ F31 ப்ரோ ப்ளஸ் 5G இதை நம்ம F64 எப்படி அன்லாக் பண்ணுறதுங்கிறத லைவில் பார்த்துடலாம். ஓகே, *899# நம்பரை அடித்தோம்னா சர்வீஸ் மோடுக்குள்ளே போயிடும். அதோட சாஃப்ட்வேர் என்ன மாடல் எல்லாமே நம்மளால் கன்ஃபர்மேஷன் பண்ணிக்க முடியும். சரியா? இது வந்து ஆண்ட்ராய்டு வெர்ஷன் 16, CPS 2757 இருக்குது. ஆண்ட்ராய்டு வெர்ஷன் 16 இருக்குது. ஓகே, இது வந்து மொபைலோட டீட்டெயில். பாஸ்வேர்டு தெரியாது. இதில் என்ன ப்ராசஸர் இருக்குதுன்னு பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரியாக நம்ம கிரைண்ட் பண்ணிக்கலாம். SM7550 Qualcomm SM7550 ப்ராசஸர் இல்லையா? இப்போ SM7550க்கு வந்து எப்படி ஐஎஸ்பி அடிக்கிறதுங்கிறத நம்ம வந்துட்டு அந்த இமேஜை செக் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா நம்ம F64 பாக்ஸ்லேயே பண்ணிக்க முடியும். அது இருக்கான்னு ஒன்ஸ் F64 பாக்ஸ்குள்ளேயே இருக்காங்கிறத நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன். இந்த கீழே ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருக்கல, கீழே அதில் ஐஎஸ்பிங்கிற ஆப்ஷன் இருக்கும். கீழே இந்த இடத்துல ஐஎஸ்பி இமேஜஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, இந்த ஐஎஸ்பிங்கிற இமேஜ் ஆப்ஷன் அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதை கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அதுக்குள்ளார போனீங்கன்னா இந்த மாதிரி மவுஸோட படம் காட்டும். ஸோ இந்த இடத்துல வச்சு நீங்கள் டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா F64 ஐஎஸ்பி பின் அவுட்ஸ்னு சொல்லிட்டு நீங்கள் இன்ஸ்டால் பண்ணுற இடத்துல இருக்கும். இதில் எதை நீங்கள் சூஸ் பண்ணுறீங்களோ அதோட இமேஜை பார்த்துக்க முடியும். இமேஜை ஷேர் பண்ண முடியாது, ஸ்க்ரீன் ஷேர் ஆகாதுங்கிறதுனால நான் சூஸ் பண்ணல. சூஸ் பண்ணால் பிளாங்க் ஸ்க்ரீன் ஆகிடும். ஏன்னா ஸ்க்ரீன் ஷேர் ஆகாது, மெயின் ஸ்க்ரீனில் ஷேர் ஆகாது, இதுவும் ஸ்டக் ஆகிடும். ஸோ அதனால் நான் ஓப்பன் பண்ணி காட்டல. இந்த மவுஸ் படத்துக்கு பதிலாக நீங்கள் அந்த ஐஎஸ்பி பின் அவுட்டோட இமேஜை பார்த்துக்க முடியும். சரியா? ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ப்ராசஸரில் அந்த 000 லெட்டருக்கு கீழே கிரைண்ட் பண்ண சொல்லி அவங்க கொடுத்துருக்காங்க. கரெக்டாக சின்ன பாக்ஸ் அதை பெருசாக ஜூம் பண்ணி காட்டிருக்காங்க. அதில் ஒரு 4 டாட் வருதான். அந்த டாட்டை வந்து நம்ம ஸ்க்ராட்ச் பண்ணி அதை தான் நம்ம வந்து ஐஎஸ்பியாக அடிச்சுக்கணும். இப்போ நம்ம இந்த ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா இந்த 000 லொக்கேஷன், இந்த லொக்கேஷனை தானே ஸ்க்ராட்ச் பண்ண சொல்கிறாங்க. இது இருக்குமா லொக்கேஷனு? எங்கே? ரெண்டாவது ஜீரோவை தாண்டலை இல்லை, அந்த ஹோல்ஸ் வந்து ரெண்டாவது ஜீரோவை கூட தாண்டலை, அந்த கண்டிஷனில் தான் ஸ்க்ராட்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம வந்து ஒரு சின்ன மார்க் பண்ணிவிட்டு ஏதோ இதுக்குள்ளே நம்ம பண்ணணும். இதுக்குள்ளே நம்ம கிரைண்ட் பண்ணணும். கரெக்டாக இந்த பாக்ஸ்க்குள்ளே ஐசியை கிரைண்ட் பண்ணோம்னா தான் நம்ம ஜம்பர் அடிக்க முடியும். ஸோ நான் ஏற்கனவே ஒரு வீடியோ நீங்கள் இதில் பார்த்துருப்பீங்க. அந்த வீடியோவில் நான் வந்துட்டு பிளேடை யூஸ் பண்ணதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. சரிதானே? இதில் நம்ம இந்த மாதிரி பிட்டை உபயோகப்படுத்தி பார்க்கலாம். இதில் ஓகேவா? இந்த 2mm பிட் இருந்துச்சுல்ல, அதை உபயோகப்படுத்தி பார்க்கலாம். இப்போ என்னென்னா அந்த லிக்விட் பாட்டில் இருந்தால் கொடுங்க. அடிக்கடி நம்ம தின்னரில் டிப் பண்ணி அந்த இடத்த க்ளீன் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ரொம்ப பொறுமையாக பண்ணுங்கள், அவசரப்பட்டு உள்ளே இறக்கிடாதீங்க. தெரியுதுல்ல? தெரியுது சார். போட வேண்டியது.
முடிஞ்ச வரையிலும் அந்த தின்னரை வந்து ப்ராப்பராக அந்த இடத்துல இருந்துக்கிட்டே இருக்கணும். இல்லைனா நம்ம எந்த ஆழத்தில் ட்ரில் பண்ணிகிட்டு இருக்கோம்னு தெரியாமல் போயிடும் சில நேரத்தில். சரியா? மைல்டாக அந்த க்ரீன் கலர் தெரியும் போதே வந்து நிப்பாட்டிடணும். விடுங்க அப்படியே. ஸோ இப்போது போர்டு தெரியுதா? பிட்டை வந்து ஒரு சைடாக போட்டிருக்கிறேன், பரவாயில்ல. இப்போ அந்த ஷார்ப்பு பிட்டு நேராக இருக்கிற பிட்டை உபயோகப்படுத்துகிறேன். தின்னு போதும். மேக்ஸிமம் நம்ம எடுத்துட்டோம். இதுக்கு மேலே வந்து பிளேடை போட்டுக்கலாம். நம்ம 15 பிளேடு, இது நம்பர் 15 பிளேடு. சரியா? ஸோ இதை கொஞ்சம் ஸ்ட்ரைட்டாக வச்சுட்டு நான் என்னோடய கையிலேயே தான் உபயோகப்படுத்துகிறேன். ஸ்ட்ரைட்டாக வச்சுட்டு இந்த மாதிரி மைல்டாக அப்படியே தேய்ச்சிங்கன்னா அந்த க்ரீன் கலரில் தெரிய ஆரம்பிச்சதுன்னா நிறுத்திடலாம். ஓகே, ஓப்பன் ஆயிடுச்சா? போர்டு தெரியுதா? தெரியுது சார். இப்போ அவங்க சொல்லியிருக்கிற அந்த பாயிண்ட் எங்கே இருக்குதுன்னு பார்க்கணும். நம்ம அந்த இடத்த ஸ்க்ராட்ச் பண்ணியிருக்கோமா இல்லை வேறு இடம் எதுவும் எனக்கு கொஞ்சம் கிளியராக இல்லை. இன்னும் கொஞ்சம் கிளியர் மீன்ஸ் இன்னும் எல்லா பால்ஸும் தெரிகிற மாதிரி தெரில. பார்ப்போம். இப்படி ஒரு 4 ட்ராக் வருது. ஃபஸ்ட் இப்படி ஒரு 2 ட்ராக் இருக்குது. அது எங்கே இருக்குன்னு பார்ப்போம். ஓகே, அந்த ட்ராக்கை ஒட்டி கீழே இருக்குது. இந்த ட்ராக்கை ஒட்டி கீழே இருக்குது. அதுக்கு கீழே 3 வருது. அதுக்கு கீழே 3 வருது. உள்ளே ஒன்று இருக்குது. ஆக்சுவலாக இன்னும் கொஞ்சம் உள்ளே இங்கே ஒன்று இருக்குது. இந்த லொக்கேஷனில் ஒன்று இருக்குது. அது இன்னும் வெளியே வரல. வந்துருச்சா? 4 தெரியுது சார். பேட் தெரியுதா? 4 பேட் 4. இப்போ நம்ம அந்த 4 பேடு தெளிவாக தெரியுது இல்லையா? அதில் ஒன்று நம்ம வந்துட்டு பிளேடை வச்சு ஸ்க்ராட்ச் பண்ணிக்கணும். இப்போ ஃபஸ்ட்டு ஓகே, ஐ எம் யூஸிங் நம்பர் 11 பிளேடு. இது ஒரு ட்ராக், அப்படித்தானே? எஸ் சார். இது ஒரு ட்ராக். ஓகே, ஓகே சார்.
ஓகேவா? அந்த 4 டாட்டும் ஸ்க்ராட்ச் பண்ணியாச்சா? ம், கிளியர். இந்த 4 டாட் தானே? அருவாள் எடுத்து கெடாயை வெட்டுற மாதிரி ஓங்கி ஒரே வெட்டிடக்கூடாது. அது அப்படியே அந்த அந்த முக்கியமாக அந்த பேடை ஸ்க்ராட்ச் பண்ணுற போது ரொம்ப உங்கள் காலில் நீங்கள் ஒரு முள் குத்திருச்சுன்னா அதை நீங்களே வந்து அதை எடுக்கிறீங்க, முள்ளை குத்தி எடுக்கிறீங்க. கையில் சின்னதாக எதாவது குத்திருச்சுன்னா எப்படி எடுப்பீங்க? பார்த்து அந்த மாதிரி எடுக்கணும். டேமேஜ் ஆகிடுச்சு, ட்ராக் ஏதாவது கட் ஆகிடுச்சுன்னா ஆன் ஆகாமல் போயிடும். இந்த வேலையெல்லாம் பண்ணதுக்கப்புறம் கரெக்ட். இப்போ அதை தான் நான் சொல்ல வரேன். ஃபோன் ஆன் ஆகுதா இல்லையான்னு ஒரு வாட்டி பார்த்துட்டு அடுத்தது போய்க்கணும். இல்லைன்னா என்ன ஆகும், சாஃப்ட்வேர்னால செத்துச்சா இல்லை ட்ரில் பண்ணும்போது ஏதாவது டேமேஜ் ஆனதுனால டெட் ஆச்சான்றது கன்ஃபியூஷனாக இருந்தானே. ஸோ ஒன்ஸ் பவர் ஆன் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகே. ஸோ நீங்கள் யூஸ் பண்ணுற பிட்டு வந்து இந்த பிட்டு ஸ்ட்ரைட் பிட்டு வேணாலும் உபயோகப்படுத்தலாம், இல்லை அந்த 2mm பிட்டு வேணாலும் உபயோகப்படுத்திக்கலாம். எதுவாக இருந்தாலும் ஒரு பாதி சிபிக்கு மேலே போகும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். அதுக்கு மேலே முடிஞ்ச வரைக்கும் இந்த 15 நம்பர் பிளேடை வச்சு கூட நீங்கள் எடுத்துக்கோங்க. சரியா? இது வந்து வெர்ஷன் F64 UFS HS Gear 1 FBC வெர்ஷன் 2 ஸ்ட்ரிப் இது. ஓகே. இது வந்து இந்த மாதிரி ஆரஞ்சு கலரில் வர்றது வந்துட்டு அதுக்கு அடுத்த வந்து ஸ்ட்ரிப்பு, EMMC ப்ளஸ் UFSக்கு அதுக்கு அடுத்த வந்து ஸ்ட்ரிப்பு. இதுக்கு வந்து வேறு அடாப்டரை யூஸ் பண்ணணும். இந்த மாதிரி டைப் சிக்கு வர்றது டைப் சி அடாப்டரில் யூஸ் பண்ணணும். சரியா? இது வந்து பழைய அடாப்டரில் யூஸ் பண்ணுறது. இந்த பழைய அடாப்டரோ இந்த ஸ்ட்ரிப்பே போதுமானது. இப்போது என்னென்னா இந்த லாஸ்ட்டில் இருக்கிற ரெண்டும் கிரவுண்டு பேடு தான். இதுவும் கிரவுண்டு. மற்றதெல்லாம் வந்துட்டு நம்ம ஜம்பர் பண்ண வேண்டிய பின்ஸ். அந்தந்த பின்ஸுக்கு நேராக எது RX TXன்னு அந்தந்த பின்னுக்கு நேராக எழுதியிருப்பாங்க. கரெக்டாக? இந்த நடுவில் இருக்கிற 3 வந்து VCC, VCCQ, VCCQ2 இந்த 3 வோல்டேஜ். VCCங்கிறது மெயின் வோல்டேஜ் 2.8 அப்ராக்ஸ் இருக்கும். VCCQங்கிறது வந்துட்டு பார்த்தீங்கன்னாக்கா 1.2 அண்ட் VCCQ2ங்கிறது 1.8 அவங்க எழுதியிருக்காங்க. சரியா? அப்போது இந்த இடத்துல RX TX எல்லாமே பின் இருக்குது. TX நெகட்டிவ், TX பாசிட்டிவ், RX நெகட்டிவ், RX பாசிட்டிவ், ரெஃபரன்ஸ் கிளாக்கு, ரீசெட் நெகட்டிவ். இதெல்லாம் இங்கே நேராக அதுக்கு நேராக இருக்கிற பின் இங்கே இருக்குது. சரியா? நம்ம இந்த இடத்துல இவ்வளோ பெரிய ஒயர்லாம் அடிக்க முடியாது. ஒன்று, இந்த வால்யூம் ஸ்ட்ரிப்பு வரும் இல்லையா, இந்த மாதிரி வால்யூம் ஸ்ட்ரிப்பு வரும் இல்லையா, இந்த ஸ்ட்ரிப்பை கட் பண்ணி அங்கே ஃபஸ்ட்டு க்ளூ போட்டு ஒட்டிட்டு
இங்கே இருக்கிற ட்ராக்கை ஃபஸ்ட்டு அதில் கொண்டு வந்து கனெக்ட் பண்ணிவிட்டு இந்த ட்ராக்கை அங்கே வெல்டு பண்ணிட்டோம் அப்படின்னா சேஃபு. இல்லை ஒருவேளை நம்ம டேரெக்டாக இதிலிருந்தே அடிக்கிறோம், இந்த ஒயர் எதாவது ஆடிச்சுன்னா அங்கேருந்து பிச்சுக்கிட்டு வந்துடும். அந்த மாதிரியான ரிஸ்க் இருக்குது. இப்போ இது ஓரளவுக்கு கிரிப்பாக வெல்டாக இருக்கு தானே. இப்போ இந்த இடத்துல நம்ம வந்து ஜம்பரை பேக் பண்ணிக்கலாம். பிட்டு மாற்றிக்கிறேன், சால்ரிங் பிட்டு. இது வேணும் 0.01 or 2 mm ஒயரு. இது வந்து மெக்கானிக்கில் வந்துட்டு ஒயிட் கலர் ஃப்ளக்ஸ் வருது, ஒயிட் கலரில் இருக்கும். எதுக்கு இதை யூஸ் பண்ணணும்னா இது உள்ளே போனதுக்கப்புறமும் கண்ணாடி மாதிரி தெரியறதுனால நம்மளுக்கு வெல்டு வைக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ இது நம்ம கண்ணாடி மாதிரி இருக்கா, வெல்டு வைக்கிறது நம்ம எங்கே வைக்கிறோன்னு ஒரு ஐடியா கிடைக்கும். ஓகேவா? ஓகே சார். ஜஸ்ட் லெட்டு மட்டும் அப்ளை பண்ணியிருக்கு. ஓகே, ஒரு வழியாக 4 பேரையும் ஒட்ட வச்சாச்சா. 0.01 or 0.02 mm ஒயர். இப்போ நாம் இந்த ஸ்ட்ரிப்பு கூட அதை கனெக்ட் பண்ணணும். ஸ்ட்ரிப் கூட கனெக்ட் பண்ணிட்டு அந்த பிக்சரில் இருக்கிறபடி எது RX TXன்னு பார்த்து அது மாதிரி வெல்டு பண்ணணும். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு இதை வந்து ஒரு இடத்துல பொசிஷனில் வச்சுக்கலாம். இப்போ நம்ம பெரிய ஒயரையே வெல்டு பண்ணலாம். இப்போ நம்ம உள்ளே இப்படி வைக்கணும். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரியாக கனெக்ட் பண்ணிக்கலாம். முடிஞ்ச வரையிலும் நம்ம வந்து கிரவுண்டு கூடயே நல்லா கனெக்ட் ஆகிற மாதிரியாக வச்சு விட்றது நல்லது. எப்படின்னா அந்த ஸ்ட்ரிப்பே டேரெக்டாக கிரவுண்டில் வெல்டு பண்ணிட்டீங்கனாலும் ஓகே தான். கிரவுண்டு கனெக்ஷன் மட்டும் நல்லா ஹெல்த்தியாக இருக்கணும், சரியா? அது அரைங்குறையமாக கனெக்ட் பண்ணக்கூடாது. இப்போ இந்த ஸ்ட்ரிப்பே ஒட்டிடுச்சு தான். நீங்கள் ஸ்டிக்கர் வேணாலும் பண்ணிக்கோங்க. ஸ்டிக்கர் பண்ணிட்டு ஒரு ப்ராப்பர் கிரவுண்ட் கனெக்ஷன் இருந்தால் கூட போதுமானது. பட் F64 பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி வந்து விக்கவே நீங்கள் கட் பண்ணியாவது கிரவுண்டில் கனெக்ட் பண்ணுங்க. கிரவுண்டு வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக கனெக்ட் ஆகிருக்கணும்.
இப்போ நீங்கள் இந்த மாதிரி வெல்டு பண்ணணுமா சார், இவ்வளோ இப்படியெல்லாம் போட்டு அப்பணுமா அப்படின்னா வாய்ப்பு இருந்தால் பண்ணுங்கள். இல்லைனா ஸ்டிக்கர் போட்டு இந்த ஸ்ட்ரிப்பை நல்லா ஒட்டிட்டு கிரவுண்டை வந்து நம்மளோட விக்கில் கனெக்ட் பண்ணிடுங்க, வேலை முடிஞ்சு. இப்போ இந்த RX TX அந்த கனெக்ஷன்ஸ் எல்லாம் நம்ம வெல்டு பண்ணால் போதுமானது. இந்த லாஸ்ட் ரெண்டும் வெல்டிங்கில் தான் இருக்குது. டிரான்ஸ்மிட்டிங் 2 வெல்டு இருக்குது. RX பின்னு நம்ம அடிக்கணும், ஓகேவா? RXக்கு மட்டும் 2 கேபிள் அடிக்கணும். இந்த காப்பரை கொஞ்சம் நல்லா ஸ்க்ராட்ச் பண்ணிக்கோங்க, ஏன்னா கனெக்டிவிட்டி இருக்காது அப்புறம். அப்போ நம்ம இப்போ வந்து டிரான்ஸ்மிட்டிங் நெகட்டிவ், டிரான்ஸ்மிட்டிங் பாசிட்டிவ் எதுன்னு பார்க்கணும் இல்லையா? க்ரீன் கலர் வந்து TX பாசிட்டிவ், ரெட் கலர் வந்து TX நெகட்டிவ். டிரான்ஸ்மிட்டிங் பாசிட்டிவ், டிரான்ஸ்மிட்டிங் நெகட்டிவ். க்ரீன் கலர் டிரான்ஸ்மிட்டிங் பாசிட்டிவ் வெளியே. அப்படின்னா இந்த ஒயர் வந்து டிரான்ஸ்மிட்டிங் பாசிட்டிவ். ஓகே, ஓகே சார். இந்த ஒயர் வந்து டிரான்ஸ்மிட்டிங் நெகட்டிவ். ஓகே, ஓகே சார். ரிசீவிங் நெகட்டிவ், ரிசீவிங் பாசிட்டிவ். இது ரிசீவிங் நெகட்டிவ், இது ரிசீவிங் பாசிட்டிவ். ரிசீவிங் பாசிட்டிவ் எங்கே வெல்டு பண்ணணும்? ரிசீவிங் பாசிட்டிவ் ப்ளூ கலர், ரிசீவிங் நெகட்டிவ் வந்து அந்த க்ரீன் கலர். ரிசீவிங் நெகட்டிவ் வெளியே, ரிசீவிங் பாசிட்டிவ் உள்ள. டன். ஸோ நம்ம 4 ஜம்பரையும் அதில் கனெக்ட் பண்ணிட்டோம், சரியா? போர்டை அப்படியே ஸ்ட்ரிப்பில், சென்டர் ஸ்ட்ரிப்பில் மட்டும் நான் கனெக்ட் பண்ணிக்கிறேன், ஏன்னா நம்ம வந்து யூஎஸ்பியை வந்து கனெக்ட் பண்ணணும், சரியா? யூஎஸ்பி கேபிளை கனெக்ட் பண்ணணும். ஸோ சென்டர் ஸ்ட்ரிப்பை நான் கனெக்ட் பண்ணிக்கிறேன். ஒன்லி சென்டர் ஸ்ட்ரிப் மட்டும் தான் கனெக்ட் பண்ணியிருக்கிறேன். அப்புறம் சென்டர் ஸ்ட்ரிப்பை வந்து கனெக்ட் பண்ணிட்டேன். பழைய அடாப்டர் நம்ம கனெக்ட் பண்ணணும். பழைய அடாப்டரையும் நான் வந்து போட்டுக்கிறேன். EMMC யூஎஃப்எஸ் சைடு பழைய அடாப்டரை கனெக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ என்னென்னா ஸ்ட்ரிப்பை வந்து நம்ம இந்த போர்டை வந்து ஒன்று இப்படி எடுத்துக்கணும், இல்லைனா நம்ம பாக்ஸை தான் இப்போ நான் தலையில் வைக்கணும். ஏன்னா ஸ்ட்ரிப் அந்த மாதிரி கனெக்ட் பண்ணியிருக்கிறேன். பாக்ஸில் கனெக்ட் பண்ணணும். பாக்ஸ் பவர் ஆனில் இருக்கிற போது அப்படியே வந்து வெல்டு வைக்காதீங்க. பாக்ஸ் வந்து ஆனில் இருக்கிற போது ஒரு சிலர் என்ன பண்ணணும்னா பாக்ஸில் ஸ்ட்ரிப்பை கனெக்ட் பண்ணி வச்சுட்டே வெல்டு பண்ணுவீங்க. அப்படி பண்ணிங்கன்னா பாக்ஸ் போயிடும். இப்போ நம்ம யூஎஃப்எஸ் பாக்ஸு, யூஎஃப்எஸ் ஐசி நம்ம வந்து ISP மூடுங்கிறத டிக் கொடுத்துக்கிறேன். வேறு எதுவுமே நான் பண்ணலை. ஆட்டோமேட்டிக் கியர் 1க்கு சேஞ்ச் ஆகிடுச்சு. நம்ம ISP அடாப்டர் நம்ம வந்து இது பண்ணியிருக்கிறதுனால, கனெக்ட் பண்ணியிருக்கிற வெர்ஷன் 1 அடாப்டருங்கிறங்காட்டி HS கியருக்கு மாறிடுச்சு. கியர் வந்து HS கியருக்கு மாறி இருக்கு. நான் வந்து இப்போது RPMP இன்ஃபர்மேஷன் வேண்டாம், ரீடு சூப்பர் பார்ட்டிஷன் இன்ஃபர்மேஷன், ஆண்ட்ராய்டு செக்யூரிட்டி பார்ட்டிஷன் பேக்கப்பு டிக் கொடுத்துக்கிறேன். ஆட்டோமேட்டிக்காக செக்யூரிட்டி எல்லாம் பேக்கப் ஆயிரும். ஆண்ட்ராய்டு இன்ஃபர்மேஷன் எனக்கு வேணும், பார்ட்டிஷன் அனலைஸ் பண்ணணும். ஆமாம், இதெல்லாம் டிக்கில் இப்போ நான் வச்சுருக்கிறேன். ஆண்ட்ராய்டு பார்ட்டிஷன் அனலைசர், பார்ட்டிஷன்ஸ் எல்லாம் ஷோ ஆகணுமா வேண்டாமா, ஆண்ட்ராய்டோட இன்ஃபர்மேஷன் வேணுமா, என்ன மாடல் என்ன இதுங்கிற டீட்டெயில் வேணுமா, சூப்பர் பார்ட்டிஷன் அப்படி செக்யூரிட்டி பார்ட்டிஷன்ஸ் எல்லாம் பேக்கப் எடுக்கணுமா, இந்த IBA சம்திங் ஃபைல்ஸ் எல்லாமே பேக்கப் எடுக்கணுமா, அப்புறம் சூப்பர் பார்ட்டிஷன் இன்ஃபர்மேஷன் வேணும், அதாவது சிஸ்டம் ஃபைல்ஸோட இன்ஃபர்மேஷன் டீட்டெயிலாக வேணுமா, எல்லாத்தையும் மட்டும் அதை மட்டும் டிக் கொடுத்துட்டேன். மற்றதெல்லாம் அன்செக் பண்ணிட்டு இந்த யூஎஃப்எஸில் போய்ட்டு ஜஸ்ட் இந்த ISP மோட மட்டும் டிக் கொடுத்துட்டு நான் ஒன்ஸ் கனெக்ட் பண்ணுறேன். ஆனால் நான் இன்னும் யூஎஸ்பியே கனெக்ட் பண்ணாமல் இருக்கிறேன், சரியா? யூஎஸ்பியோ பேட்டரியோ எதுவுமே கனெக்ட் பண்ணாமல் இருக்கிறேன். அந்த மாதிரி இருக்கும்போது வந்து ஐசி பவர் ஆன் ஆகிறதுக்கு தேவையான வோல்டேஜ் இப்போ இருக்காது. ஏன்னா நம்ம அந்த வோல்டேஜை வந்து இப்போ நான் யூஎஸ்பி மூலமாக தான் கொடுக்கணும். இப்போ தான் கொடுக்குறேன். இப்போ போர்ட்டு டிடெக்ட் ஆகுது. போர்ட்டு டிடெக்ட் ஆகிற சவுண்டு வந்துச்சு. கனெக்ட் ஆகிடுச்சா? போர்ட்டு இப்போ டிடெக்ட் ஆகுதா? ஆனோடனே ஆட்டோமேட்டிக்காக இப்போ என்ன பண்ணிகிட்டு இருக்குதுன்னா செக்யூரிட்டி பேக்கப் எடுத்துக்கிட்டு இருக்குது. FRP லாக் எல்லாமே ஆக்டிவில் இருக்கா? FRP லாக் ஆக்டிவில் வந்துருக்குது. மாடல் நம்பர் எல்லாமே டீட்டெயில்டாக வந்துருச்சு. செக்யூரிட்டி ஃபைல்ஸ்லாம் ஆட்டோமேட்டிக்காக பேக்கப் எடுத்துடுச்சு. எல்லாமே நமக்கு என்ன வேணுமோ அதெல்லாம் பேக்கப் எடுத்துடுச்சு.
செக்யூரிட்டி ஃபைல்ஸ் பண்ணி இந்த கோல்டு கலரில் இருக்கிற ஃபைல்ஸ் எல்லாம் பேக்கப் எடுத்துருச்சு. நாம் மேனுவலாக எடுக்கணும்னாலும் இதோ இந்த இடத்துல பேக்கப் கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு என்ன வேணுமோ அதை நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். டெஸ்க்டாப்பில் நாம் வேணும்னா அந்த நியூ ஃபோல்டர் 2 நியூ ஃபோல்டர்ஸ் டூவில் வந்துட்டு வேணும்னா நம்ம இந்த இப்போ நான் சேவ் கொடுக்குறோம்லையே அந்த கோல்டு கலரில் இருக்கிற ஃபைல்ஸை மட்டும் ஸ்டோர் பண்ண பாருங்க. ஐஎஸ்பி மோடுங்கிற மாதிரியான ஒரு ஃபீலே இருக்காது. ஏன்னா ரொம்ப ஃபாஸ்ட்டாக ரீட் ஆகும். ஐஎஸ்பிலே வந்துட்டு நம்ம சிப்செட்ஸை வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக ரீட் பண்ணிக்கலாம். யூஎஃப்எஸ் மட்டும், இஎம்எம்சியில் யூஎஃப்எஸ் வந்து நல்லாவே ஃபாஸ்ட்டாக ரீட் ஆகும். ஓகே, கம்ப்ளீட்டாக எல்லாமே பேக்கப் எடுத்துடுச்சு. 3 நிமிஷத்தில் அது பேக்கப் 3-4 நிமிஷம் 5 நிமிஷம் 10 நிமிஷம் ஆனாலும் பரவாயில்ல. எல்லாத்தையும் ப்ராப்பராக பேக்கப் எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா நம்ம அதில் வந்து வேலை செய்யணும். ஏன்னா நீங்கள் பிகைனருங்கிறதுனால இதை சொல்கிறேன் நான். நீங்கள் எதை செய்கிறதா இருந்தாலும் முதல்ல எல்லாத்தையும் பேக்கப் எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஏதாவது ஃப்ளாஷோ எது வேணால் எடிட் பண்ணுறீங்க, அன்லாக் பண்ணுறீங்க, எது வேணால் பண்ணுங்க. ஆனால் பேக்கப் எடுக்காமல் எதுவுமே பண்ணிடாதீங்க. இப்படி தான் பேக்கப் எடுக்கணும். சரியா? வெர்ஷன் 2லேயும் ஸ்பீடு அதிகமாக இருக்கும். அவங்க அந்த ஐஎஸ்பி அடாப்டரை சேர்த்து மாடிஃபிகேஷன் பண்ணி கொடுத்தாங்க. பழைய அடாப்டரே போதும், பழைய வெர்ஷன் 1 ஸ்ட்ரிப்பே போதும், எல்லாமே சப்போர்ட் ஆகலைன்னா சிப் ஆஃப் பண்ணிக்கோங்க. ஸ்கில் டெவலப் பண்ணிக்கோங்க. ஆகலை, ஐஎஸ்பியில் அடித்தா கனெக்ட் ஆக மாட்டேங்குது, அக்போர் பண்ணுதுன்னா ஜஸ்ட்டு சிப் ஆஃப் பண்ணிக்கோங்க. இப்போ என்ன பண்ணியிருக்குதுன்னா கம்ப்ளீட்டாக பேக்கப் எடுத்துருச்சு. ஓகே, கம்ப்ளீட்டாக 3.5 நிமிஷம் ஆகிருக்குது. எல்லா ஃபேர்ம்வேரில் ஃபுல் ஃபேர்ம்வேரையும் இப்போ அது பேக்கப் எடுத்துருச்சு. நியூ ஃபோல்டர் 2க்குள்ளார ப்ராப்பர்ட்டிஸில் போனோம்னா கிட்டத்தட்ட ஒரு 17 ஜிபிக்கு மேலே எடுத்துருக்கு ஃபைலு. 17 ஜிபி பேக்கப் ஆகிருக்குது. ஸோ இப்போ நம்ம சேஃப். ஓகே, இப்போ சேஃப். இப்போது இந்த பார்ட்டிஷன் ஆப்ஷனுக்குள்ளார மேலே இங்கே யூசர் டேட்டான்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா, இதை கொடுக்குறேன். எரேஸ் யூசர் டேட்டா எஸ் 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 கொடுத்துட்டு இதில் ஜஸ்ட்டு எரேஸ் யூசர் டேட்டா 256 MB கிளிக் பண்ணுறேன். என்னோடது இப்போது அதில் இருந்த பாஸ்வேர்டு ரிமூவ் ஆகிடுச்சு. எகைன் ஒன்லி ரீகனெக்ட். எஃப்ஆர்பி இருக்குல்ல, பாஸ்வேர்டு ரீசெட் ஆகிடுச்சு. யூசர் டேட்டாவை வந்து நம்ம ஒரு 256 MB மட்டும் டெலீட் பண்ணிட்டோம். ஸோ இப்போ வந்து இந்த இடத்துல செக் பண்ணிங்கன்னா எஃப்ஆர்பி லாக் ஆக்டிவ்னு வருதா? எஃப்ஆர்பி லாக் ஆக்டிவ். ஜஸ்ட்டு பார்ட்டிஷன் ரிமூவ் எஃப்ஆர்பி எஸ். இப்போ எதை டெலீட் பண்ணியிருக்குன்னா யூசர் டெஸ்க்டாப்பில் வந்துட்டு பேக்கப் எடுத்து வச்சுருக்குது. எதைனாக்கா பார்ட்டிஷன் எஃப்ஆர்பி ஃபார்வர்ட் சக்ஸஸ்ஃபுல். இது வந்து ஆண்ட்ராய்டு வெர்ஷன் 16. ஓகே, ஆண்ட்ராய்டு வெர்ஷன் 16 செக்யூரிட்டி பேட்ச் வந்து 1/2/2026. ஓகே, இப்போ நான் டிஸ்கனெக்ட் பண்ணிடுறேன். ஏன்னா என்னோடய வேலை முடிஞ்சிருச்சு. இல்லை, நம்ம ஒரு தடவை மறுபடியும் கூட ரீகனெக்ட் பண்ணி எஃப்ஆர்பி இங்கே ஆக்டிவ்னு இருக்குல்ல, இப்போ நான் ஆக்டிவில் இருக்கான்னு பார்க்கணும்ல. $256 GB கார்டு இது. எஃப்ஆர்பி நாட் ஆக்டிவ். ஓகே, எஃப்ஆர்பி நாட் ஆக்டிவ். ஓப்போ F31 Pro ப்ளஸ் 5G கார்டு 256 ஸ்கைனிக்ஸ் கார்டு. ஓகே, ஸ்கைனிக்ஸ் கார்டு. இப்போ நான் கம்ப்ளீட்டாக பாக்ஸில் இருந்து எல்லாத்தையுமே டிஸ்கனெக்ட் பண்ணிடுறேன். யூஎஸ்பி டிஸ்கனெக்ட் பண்ணிட்டேன். நான் வந்து இது வரைக்கும் என்ன பண்ணலன்னா பேட்டரியை வந்து கனெக்ட் பண்ணல. இப்போ தான் பேட்டரியை கனெக்ட் பண்ணுறேன். ஒன்ஸ் கேமரா ஆன் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம அந்த ஸ்ட்ரிப்பெல்லாம் எடுத்து விடணும், இல்லைனா போர்ட்டு தான் டிடெக்ட் ஆகும். ஆட்டோமேட்டிக்காக குவால்காம் போர்ட்டு தான் டிடெக்ட் ஆகும்.
ஓகே. ஓகேவா? ஓகே. சரி, ரைட், ஓகே. எஃப்ஆர்பி லைவ் இது கிளாஸ் பேசிக் டு அட்வான்ஸ் கோர்ஸில் F31 Pro ப்ளஸ் 5G லைவில் வந்துட்டு எஃப்ஆர்பிக்கு எப்படி சிபிஓ ட்ரில் பண்ணி ஐஎஸ்பி ஜம்பர் மேக் பண்ணுறது, அது எப்படி சேஃபாக நம்ம அன்லாக் பண்ணுறது எல்லாத்தையுமே லைவ் கிளாஸ் பண்ணியிருக்குது. மேபி இந்த வீடியோ நீங்கள் பார்க்குறீங்கன்னா உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். பெருசாக வந்து நானும் இந்த ஐஎஸ்பி எல்லாம் வந்துட்டு ட்ரில் பண்ணி சிபியூ பண்ணுறது கிடையாது. மோஸ்ட்லி எல்லாமே சிப் ஆஃப் தான் பண்ணுறது. ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் சிப் ஆஃப் கொஞ்சம் ஈஸி கம்பேரிங் டு ஐஎஸ்பி. யூஎஃப்எஸ் சிபியூ ட்ரில் பண்ணுறதுக்கு சிப் ஆஃப் பண்ணிக்கலாம். மற்றபடி இஎம்எம்சியாக இருக்குது, இல்லை சாம்சங் யூஎஃப்எஸ்னால் கூட நம்ம வந்து ஐஎஸ்பி அடிச்சுக்கலாம். ஏன்னா மதர் போர்டில் அடிக்கிற மாதிரி இருக்கும். சிபியூ ட்ரில் பண்ணுறதுங்கிறத வந்து நம்ம தேவைன்னா பண்ணலாம், இல்லைனா சிப் ஆஃப் ஈஸி மெத்தட். பட் இன்றைக்கி நம்ம இவங்களுக்கு கிளாஸில் லைவில் பண்ணி காட்டணுன்றதுக்காக நான் இதை பண்ணியிருக்கோம். ஓகே, டன். ஓகே.